நேற்று போட்ட வீடியோவில் மாவு அரைக்கிறதுனால எங்கள் வீட்டில் பெரிய பஞ்சாயத்தே நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா யோசித்தேன், ஒருவேளை நாத்தனார் பார்த்துட்டா கூட பரவாயில்ல, மாமியார் இந்த வீடியோவை பார்த்தா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஊசிவடி பாசிவடி விருதுநகர் யானை வெடி கேட்டுக்கடி ருக்கு நான் பப்பரா கொண்டு கொக்குன்னு யாரடியாவா ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவா. அவங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் த ஜோக், நம்மளோட இட்லி பேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. மார்னிங் வந்து இட்லி ஊற்றுறதுக்காக கொஞ்சம் மாவு மட்டும் உப்பு போட்டு கரைச்சி வெளியில் வச்சுருந்தேன். நல்லா ப்ளஃபியாக வந்து பொங்கி வந்திருந்தது. அதில் தான் நான் இப்போ இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். ஊற்றுனதுக்கப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு பசங்களுக்கு. சாதமும் அடுப்பில் வந்து டீ காஃபி போடுறதுக்காக பாலும் இருக்குது. இந்த சைடு வந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இட்லி ஃபைனலாக பாருங்கள், நல்ல சாஃப்டாக வந்திருந்தது.